அப்ப இந்த சுருக்கமாய் போச்சு அதே மாதிரி 3 அடிச்சா 3 மணி கணக்கா என்னன்னு தெரியும். 3க்கு 4 நேரம் என்ன ஆகும்? அதே மாதிரி குறைய எண்ணி பார்க்கணும். அப்ப இந்த நாகராஜனும் நாகச்சன்னியும் குழந்தைகளையே சிறப்பாக வளர்த்து வரும்போது ஆதி கையிலே பராசக்தியாகப்பட்ட அந்த பார்வதா தேவி நம்முடைய அம்சத்திலே நாகராஜனுக்கும் நாகச்சன்னைக்கும் 8 பிள்ளைகளை கொடுத்தோம். அப்ப 8 பிள்ளைகளை கொடுத்திருக்கிறோமையான இந்த மகிமை என்னவென்று இறைவனுக்கு தெரியுமா தெரியாதா? சிவன் இவன் 8 பேர்களையும் மனதிலே எண்ணமாக வைத்திருக்கிறார். அப்படிங்கிறதை பார்க்க வேண்டும் என்று ஆண்டவனையே அழைத்த பார்வதி சாமி ஆண்டவா பகவானே ஆண்டவா பகவானே நீங்க அடியாரோட வார்த்தைக்கு இவ்வேறு உலகம் எல்லாம் நீரை அடங்க போகும்போது பார்வதி நகை போல பார்வதி பார்த்ததுண்டா ஓமதி நகை போல நீங்க குவலைக்கு பார்த்ததுண்டா கண்ணன் தந்தை அழகை போல கண்ணன் தந்தை அழகை போல நீங்க கறி உலகில் பார்த்ததுண்டா ஏய் பார்வதி என்னைக்குமே இந்த வார்த்தையை கேட்க மாட்டிய, இன்னைக்கு ஒரு நாளும் இல்ல திருநாளாக இப்படி கேட்கியம்மா. நாளைக்கு போற சண்டை இன்னைக்கு சேர்த்து கேட்கவா? அப்ப இந்த பார்வதா தேவி ஆண்டவனை அழைத்து இதுவரைக்கும் என்னை போல் அழகு பெண்ணை எங்கேயாவது பார்த்தது உண்டா ஆண்டவா? அப்படி என்று கேட்டபோது இறைவனாகப்பட்ட பகவான் இவள் அழகா இருக்கான்னு சொன்னா இவளுக்கு ஆணவம் வந்துவிடும். அதனால இவள் 8 பேர்களையும் தான் இந்த பார்வதி இடத்திலே நாம எடுத்து சொல்ல வேண்டும் என்று சிவபெருமான் நினைத்துக் கொண்டிருக்க இந்த அழகான நேரத்திலே அலங்கார பந்தலிலே சிங்கார மேடையிலே பாடம் நாமளுக்கு பரிசளிக்க வேண்டும் என்று அள்ளி பணம் கொடுத்து ஆதரித்த செல்வச்சீமான் அவர்கள் இந்த சிவராமபேட்டை மாநகரத்திலே மூலிகை நாட்டு சக்கரை வியாபாரம் செய்து வரக்கூடிய அன்னார் அவர்கள் நாமளுக்கு அள்ளி பணம் கொடுத்து ஆதரிக்க வேண்டும் என்று அதோடு மட்டுமல்லாமல் நாட்டு சர்க்கரை மூலிகை நாட்டு சர்க்கரை
வைத்து வியாபாரம் செய்து வரக்கூடிய அன்னார் அவர்கள் ஆமா ஆனந்த் அவர்கள் சார்பாகவும் சரி அதோடு மட்டுமல்லாமல் அன்னார் அவர்கள் கருப்பட்டி மிட்டாய் வியாபாரமும் செய்து வருகிறார்கள். அப்படி ஒரு கருத்து மிட்டாய்னா யார் கருப்பட்டி மிட்டாய் வியாபாரம் செய்து வரக்கூடிய அன்னார் அவர்களும் மூலிகை நாட்டு சர்க்கரை வியாபாரம் செய்து வரக்கூடியவர்கள் சார்பாக அன்னார் அவர்கள் நாமளுக்கு 101 லட்சத்தை அன்பளிப்பாக அள்ளி கொடுத்து உள்ளார்கள். போன் நம்பருக்கு பார்த்து போட்டு வைங்க. வச்சிருக்கே தாத்தா பிறகு அன்னார்களுக்கு அடுத்தபடியாக நாமளை ஆதரித்த செல்வச்சீமான் காலையிலேயும் இந்த இரவு நேரத்திலேயும் அன்னதானம் நடத்தும் தலைவராகப்பட்ட எஸ்.எம். நடராஜன் அன்னார் அவர்களும் எஸ்.எம். சித்மணி அவர்களும் அரிசி வியாபாரம் பார்த்து வரக்கூடிய அன்னார் அவர்கள் அன்பு கரத்தாலே நாமளுக்கு அவர்களும் 201 லட்சத்தை அன்பளிப்பாக அள்ளி கொடுத்து உள்ளார்கள். அதே மாதிரி அதிகமாக பார்க்கக்கூடியவர்கள் அதாவது மதியம் உள்ள சாப்பாடும் அதே மாதிரி இப்போ இட்லியை பத்தியா அதே மாதிரி இட்லி அது இட்லியே கிடையாது அப்போ 2 தலையில வச்சுக்கோ தாத்தா. அப்படி காலையிலேயும் இரவு நேரத்திலேயும் அன்னதானம் செய்து வந்த அன்னார் அவர்கள் உலகத்திலே பெரியதான அன்னதானம் தான். கொடையிலே சிறந்த கொடை அன்னக்கொடை என்பார்கள். நான் நினைச்ச கருப்பு கூடன்னு பார்த்தேன். தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம் என்பார்கள். ஆமா தானம் என்பார்கள். அப்படி அன்னதானத்திற்கு ஆமா ஆலயத்திற்கு கொடுத்த எஸ்.எம். நடராஜன் அன்னார் அவர்கள் 201 லட்சத்தை அன்பளிப்பாக அள்ளி கொடுத்து உள்ளார்கள். கொடுத்துள்ளார்கள். அவர்களுக்கு அடுத்தபடியாக ஆதரித்த செல்வச்சீமான் அவர்கள் எஸ். காவையா சேனையரவர்கள் சார்பாக காசிமேஜபுரம் குச்சாலம் காசிமேஜபுரத்தை சேர்ந்த எஸ். காவையா சேனையரவர்கள் கண்பு கரத்தாலே ஐயா அவர்களும் நாமளுக்கு 201 லட்சத்தை அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். அவர்களுக்கு அடுத்தபடியாக நாமளுக்கு பரிசளித்த ஆதரித்த செல்வச்சீமான் நீர்காத்த ஐயனார் துணையை கொண்டு மாடன் மாடத்தி கோமரத்தார் அவர்கள் ராஜபாளையத்தை சேர்ந்த எம். லிங்கம் அவர்களும் ஏ. சிவஸ்ரீ அவர்களும் சிவராமப்பேட்டை இவர்கள் சார்பாக நாமளுக்கு 101 லட்சத்தை அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். அவர்களுக்கு அடுத்தபடியாக நீர்காத்த ஐயனார் மாடன் மாடத்தி கோமரத்தார் அவர்கள் கே. மாரிமுத்து அவர்களும் நாயர் ஏஜென்சி வைத்து நடத்தி வரக்கூடிய கே. மாரிமுத்து அவர்களும் எம். கன்சிகா அவர்களும் எம். கார்த்திக் அவர்களும் அனைவர்களுமாகவே நாமளுக்கு இவர்களும் 101 லட்சத்தை அள்ளி கொடுத்து உள்ளார்கள். பரிசளித்த ஆதரித்த அன்பு உள்ளமெல்லாம் இந்த